சாப்பிட கொடுக்காமல் கொத்து கொத்தாக கொல்லப்படக்கூடிய கொடூர காட்சியும் இந்த காலத்தில் தான் நடக்கிறது. உணவு கொண்டு போகக்கூடியவர்களை மிகப்பெரிய தீவிரவாதிகளாக சிறைப்பிடித்து கொடுமைப்படுத்தக்கூடிய கர்ண கொடூரமான நிகழ்வும் இப்பொழுதுதான் நடக்கிறது. இடவெளியை தலைகளில் காணக்கூடிய உலகமெல்லாம் தீவிரவாதிகளே அவனை தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொடூர காட்சிகள் இப்படித்தான் இப்பொழுதுதான் நடக்கிறது. இப்படி ஒரு பக்கம் அறிவின் முதிர்ச்சி, இன்னொரு பக்கம் மிருகத்தன்மையின் மிக கோரமான நிலை. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் முழு உலகத்திற்கும் தேவைப்படுகிறது. இதைத்தான் அன்றைக்கு நெப்போலியன் அழகாக சொன்னார். இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் இறுதி முடிவு. அவர்கள் சொன்னதுதான் உலகத்திலே எல்லாரும் இறுதியாக சொல்வார்கள். அதுதான் முடிவு, வேற முடிவே கிடையாது. ஒரு 40 வருஷத்துக்கு நீ சொல்லி நம்ம வச்சுக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்ன கருத்தை முன்வைத்தார்கள்? நாம் இருவர், நமக்கு இருவர் என்று சொன்னார்கள். கொஞ்சம் காலம் வந்தது, நாம் இருவர், நமக்கு ஒருவர் என்றார்கள். அதற்கு கொஞ்ச காலம் வந்தது, நாமே குழந்தைகள், நமக்கு ஏன் குழந்தைகள் என்று சொன்னார்கள். இந்த வசனம் எல்லாம் நம்ம வாய் சொல்றவங்களுக்கு தெரியும். இப்படி சிந்தனையை புகுத்தி 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 மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்யும் என்ற பெயரில் பஞ்சத்தை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தது. அன்றைக்கு இந்த உலமாக்களும் இஸ்லாமியர்களும் பஞ்சத்தை வறுமையை குறைப்பதற்கு இது முடிவல்ல, மக்கள் தொகையை குறைப்பது முடிவல்ல, தீர்வல்ல, ஒவ்வொருவரும் உழைப்பாளியாக இருக்க வேண்டும், அதுதான் தீர்வு என்று அன்றிலிருந்தே உலமாக்கள் சொன்னார்கள். எதை வைத்து சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனாக்கஹு வ தவாலது வ தகாத்தது, நிக்காஹ் செய்யுங்கள், குழந்தையை பெறுங்கள், அதிகமாக பெறுங்கள். ஆனால் அரசாங்கம் என்ன சொன்னது? இந்த கருத்தை சொன்னவர்களை பழமைவாதி என்று சொன்னது. 3வது 4வது குழந்தையை பெற்றவர்களை ஏண்டி உனக்கு கேட்கல இல்ல அப்படின்னு அரசாங்க ஆஸ்பத்திரியில 3வது 4வது குழந்தைகளை பெற்றதை உளவியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள். இதையெல்லாம் ஒரு சமுதாயம் தாங்கியது. ஆனால் இன்றைக்கு உலகம் மறுபடியும் வந்து நிற்கிறது. என்ன நிற்கிறது? வறுமைக்கு காரணம், பஞ்சத்துக்கு காரணம்